மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். சனி பகவானின் ராசியில் பிறந்த நீங்கள் கடின உழைப்பாளி, மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரை 7.5 சனி நடைபெற்று வந்ததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தீர்கள். தற்போது ஏற்படக்கூடிய சனி பகவானின் மாற்றத்தின் மூலமாக உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் திருக்கணிதப்படி பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு நடைபெற்று வந்த 7.5 சனி முழுமையாக விலகுவதால் இனி உங்கள் வாழ்வில் மிக பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டும் அல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். பண வரவுகளும் சிறப்பாக இருந்த சகல சௌபாக்கியங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் சோர்வு எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் வரும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்த தேவையற்ற அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது மறையும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் நவீன ரக பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இது நாள் வரை இருந்து வந்த நெருக்கடியான நிலை விலகி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி நல்ல லாபத்தை அடையக்கூடிய யோகங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் எல்லாம் குறைவதால் நீங்கள் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவு எல்லாம் வரும் நாட்களில் நிறைவேறும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வரும் நாட்களில் வெற்றி பெறுவதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அரசு வழியில் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெற முடியும். ஒரு சிலருக்கு வங்கி மூலமாக எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு எல்லாம் குறைவது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வரும் நாட்களில் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த வேலை பளு எல்லாம் குறைந்து எந்த ஒரு செயலையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும். உங்களது திறமைகளை காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் விரைவில் ஒரு விடிவு காலம் பிறந்து நல்ல நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு தற்போது ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் எல்லாம் தற்போது குறையும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதுடன் குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரும் நாட்களில் குறையக்கூடிய நிலையும், பாக பிரிவினை ஏற்படாமல் குடும்பத்தில் நிலவிய சிக்கல்கள் தற்போது குறைந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் சரியான முறையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலங்களில் குரு பகவான் பிறக்கப் போகின்ற மே மாதத்தில் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு என்பதால் இந்த காலங்களில் மேலும் அனுகூலமான பலன்கள், பொருளாதார உயர்வுகள், மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்க யோகங்கள் உண்டாகும். அதே போல உங்கள் ராசிக்கு வருகின்ற மே மாதத்தில் ராகு பகவான் 2ஆம் வீட்டிலும்
கேது பகவான் 8ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி குறைவை ஏற்படுத்தும் அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதும், பேச்சில் பொறுமையுடன் இருப்பதும், உறவினர்களை அனுசரித்து செல்வதும், உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பதும், சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் மிகவும் நல்லதாக அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மருத்துவ செலவுகள் மறைந்து புது பொலிவுடன் காட்சி அளிப்பீர்கள். நெருங்கியவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை நிலவுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்கும் அளவிற்கு சுறுசுறுப்புடன் திகழ்வீர்கள். குடும்பத்தில் தாராள தன வரவுகளால் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். சிறப்பான புத்திர பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதார நிலை ஏற்படும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும், பேச்சில் நிதானமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றமான நிலையே உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு வம்புல் வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். கடன்கள் யாவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் மறைந்து முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொற்காலமாக அமையும். வெளியூர் வெளிநாடு மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழியில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட உயர்வுகள் கிடைக்கப்பெற்று உங்கள் கனவு நனவாகும். உங்கள் திறமைகளுக்கு தகுந்த பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக உடன் பணிபுரிபவர்களும் ஒத்துழைப்பாகவும் வேலை பளுவை குறைத்து கொள்ளவும் உதவும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணையும் அமைப்பும் மன நிம்மதியும் ஏற்படும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். நினைத்ததை கைப்பிடிக்கும் யோகம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும். பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்ட புத்திர பாக்கியத்தை பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பதிவதால் குழந்தைகள் ஏதேனும் ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். அவர்களுடைய நடவடிக்கைகள் உங்கள் மனதிற்கு வேதனை அளிப்பதாக இருக்கும். பூர்வீக சொத்துகளில் திடீர் பிரச்சனைகள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு புதிய காதலும் ஏற்படும். அதனால் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் தோன்றலாம். குழப்பமான நிலை உண்டாகி மனம் பெரிதும் அவதிப்பட வேண்டிய நிலையும் உண்டாகும் என்பதால் ஒவ்வொன்றிலும் நிதானமாகவும் மிக மிக கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் பித்ரு காரிய சகாயஸ்தானத்தில் பதிவதால் தந்தையின் உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். தந்தை வழி உறவினர்களுடன் மோதல் நிலை உண்டாகும். திருமணம் முடிந்தவர்களுக்கு வேற நட்புகள் உண்டாகும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே மோதல், கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகுவார்கள். நல்ல பெயருடன் வாழ்ந்தவர்களும் அவ பெயருக்கு ஆளாக நேரிடலாம். எனவே பின் விளைவுகள் எண்ணி பார்த்து சிந்தித்து செயல்படுவது இந்த காலத்தில் நன்மை தருவதாக அமையும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் விரயஸ்தானத்தில் பதிவதால் பல வழிகளிலும் செலவுகள் அதிகரிக்கும். பண விரயமாகும். எளிதாக நடந்து முடிய வேண்டிய வேலையில் கூட இழுபறியும் செலவும் உண்டாகும். கையிருப்புகள் கரையும். வீண் அலைச்சல், காரியம் கைகூடாமல் மன உளைச்சல், எதிரிகளால் இடையூறு, மதிப்பு கௌரவத்திற்கு பங்கம் என்ற நிலை உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் குளித்துவிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வர சங்கடங்கள் நீங்கும். வயதானவர்களுக்கும் உணவும் உடையும் வாங்கித்தர நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.